சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தமிழக காவலர்கள் மற்றும் உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகள் மோதிக்கொண்டனர். அதில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கொளத்தூர் அருகே இருக்கிறது காரைக்காடு மதுவிலக்கு சோதனை சாவடி. இது கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் இந்த சோதனை சாவடி அமைந்திருக்கிறது. இங்கு அந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள், அனைத்து வாகனங்களையும் போலீசார் தொடர்ந்த பொழுது சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இங்கு மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அடிக்கடி அந்த பகுதியில் பல்வேறு வாகனங்களில் இருந்து பிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சற்று முன்பாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு சொகுசு பேருந்து, சுற்றுலா பேருந்து அந்த வழியாக வந்திருக்கிறது. அப்பொழுது அந்த காரைக்காடு சோதனை சாவடியில் மதுவிலக்கு போலீசார் நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்ப சோதனையில் ஈடுபடும் போது அந்த பேருந்தில் மது போதையில் இருந்த 2 வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தி இதில் சுமனேஸ்வரன், சுந்தர்குமார் என்ற 2 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை அருகிலிருந்து கவனித்த பொதுமக்கள் உடனடியாக அங்கு ஒன்று திரண்டு காவல்துறையினருக்கு ஆதரவாக அந்த காவலரை தாக்கிய வடமாநிலத்தவர் மீது பொதுமக்களும் திருப்பி தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் வடமாநிலத்தினர் 4 பேரும் தற்பொழுது காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தால் அந்த கொளத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது அந்த போலீசாரும் அந்த வடமாநிலத்தினருக்கும் நடைபெற்ற அந்த மோதல் வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.